பிள்ளைகளை ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவன் எதை ஆராய்ந்து பார்ப்பார் என்றால், சுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோமா, சுத்தமாய் கர்த்தரை துதிக்கிறோமா, எண்ணம் சுத்தமாய் இருக்கிறதா, பேச்சு சுத்தமாய் இருக்கிறதா, கேட்பவைகள் சுத்தமாக இருக்கிறதா, சுத்தமானவைகள் நமக்குள்ளால போக வேண்டும் என்று நாம் சேவிக்கிற தேவன் எதிர்பார்ப்பார். இந்த உலகம் சுத்தம் கிடையாது, இந்த உலகம் அசுத்தமானதாக இருக்கிறது என்பதற்காக நான் அந்த அசுத்தத்தில் புரளுவேன் என்று நாம் ஒரு நாளும் சொல்ல முடியாது. அசுத்தம் என்று நமக்கு தெரியும். அசுத்த உதடுகள் உள்ளவர்களோடு தான் நான் வாழ வேண்டும். ஆனால் அந்த அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் நடுவில் என்றைக்கு ஐயோ நான் அசுத்த உதடுகள் என்று அவனுக்கு தெரிந்ததோ அன்றைக்குத்தான் அக்கினி அவன் மேல வந்துச்சு. நம்ம நிறைய நேரத்தில் அது தெரியறதே இல்லை. என்னுடைய உதடு அசுத்த உதடு என்று ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். என்னுடைய கண்கள் அசுத்த கண்கள் என்று ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள. எங்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, நான் சரித்தானே. அப்படி சரித்தான் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறது வரையிலும் தேவாக்கினி நம்ம செயல்படவே முடியாது. தேவாக்கினி செயல்பட வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு அந்த உணர்வு வர வேண்டும். ஐயா நான் அசுத்த உதவி. ஏசாயாவுக்கு அந்த உணர்வு வந்துச்சு. நான் அசுத்த உதடுகள், அசுத்த உதடு என்று அவன் அறிக்கையிட்ட உடனே பரவாயில்லடா அப்படியே உட்கார்ந்துங்கன்னு சொல்லலை. அக்கினி தழலை எடுத்து கர்த்தர் அவனுடைய உதடை சுத்தமாக்கினாராம். எப்போது அவனுடைய உதடு சுத்தமாயிற்று, அதற்கு பிறகு அவன் பேசினதெல்லாம் சாதாரணமானவைகளை பேசல, தேவ ரகசியம் வாயிலிருந்து வந்தது. இன்னைக்கு